நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கிராமத்து ஸ்டைலில் இது ஆட்டு எலும்பு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். எலும்பு குழம்பு காட்ட போகிறோங்க. வில்லேஜ் குழம்பு, வில்லேஜில் வைக்கிறது மாதிரி. இதுக்குரியது எலும்பு 1/4 கிலோ. இது காய்கறி எடுத்து வச்சுருக்கேன், மறுக்க போகிறேன். இதை குக்கரில் கொட்டி ஒரு கப் தண்ணி குக்கரில் விசில் போட்டு எடுத்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா வேக வச்சு எடுத்து செய்முறை காட்டுறோம். செய்முறை காட்டுற காய்கறியே இதுதான். ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 4 கத்திரிக்காய், 2 பீன்ஸு, ஒரு வாழைக்காய், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இவ்வளோதான். இதை நறுக்க போகிறோம். இது விசில் அடித்து எடுத்துகிட்டு செய்முறை காட்டுறோம். 2 முறை வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்படியே இந்த காயெல்லாம் வதக்கி விட்டு செய்முறை காட்டுறோம். இப்போ எலும்பை வேக வச்சது இந்த இருக்குது, வெந்துருக்கு பாருங்கள். இப்படி நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயும் பாலக்காய், உருளைக்கிழங்கு 3, தக்காளி, பீன்ஸு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். ஒரு பாதி முடியில் பாதி தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சு, மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப போடணும். அதே போல் உப்பும் அதுக்கு தக்கிற மாதிரி போடுற போது காட்டுறோம். இவ்வளோதான் செய்முறை வைக்க வேண்டியது. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். தாளித்து விட்டு வதக்கி விட்டு வைக்கலாம். அதை ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிச்சது, கருவேப்பிலை, வெங்காயம், பீன்ஸு, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் உப்பு கூட போட்டால் கொஞ்சம் நல்லா வரும். பிறகு பார்த்துட்டு போட்டுக்கலாம். காய்க்கு நல்லா பிடிக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைக்க போகிறேன். தக்காளி சேர்த்துறேன். எல்லாம் சேர்த்து மொத்தமாக நல்லா வாங்கினா தான் எசன்ஸ் நல்லா இறங்கும். அப்படியே எலும்பையும் போட்டோம். தண்ணியை எடுத்து சேர்ந்து வரங்க. இது வதக்காமலும் சேர்த்து வைப்பாங்க. நான் வதக்கி தாளித்து விட்டுறது. வதக்காம வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா போட்டு தாளித்து வதக்காம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தாளித்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஊற்றாமலாம் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். இப்போ மூடி வச்சுருக்கோமா, திறக்க போகிறோமா, மண்சட்டியில் வைக்கிறோமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நிறைய சேர்க்காதவங்க இந்த மாதிரி மட்டனை கொஞ்சம் கூட வாங்கி போட்டு இந்த மாதிரி காய்கறி போட்டு பெரியவங்களுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. மட்டனாக நிறைய சாப்பிட்டா கூட அது நம்ம எப்படி இருக்கும். இப்போ இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா இப்போ அந்த கறி சாரை ஊற்றுறோமா.
புளித்தண்ணி, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்ப்பேன். கொஞ்சம் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் பொரி வந்தோம்னா தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சுமா. தேங்காய் ஊற்றப்போகிறேன். தேங்காயும் 4 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பாதியில் பாதி முடியும். நம்ம குழம்புக்கு தக்கன மாதிரி, காரத்துக்கு தக்கன மாதிரி தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ஊற்றுற தேங்காய் ஊற்றுறோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றுறேன். குருமா மாதிரியே இருக்கும். தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். பெரும்பாலும் மட்டன் சாப்பிட்றவங்க இந்த குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்போட. இது செஞ்சு பாருங்கம்மா. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அடுத்த ரெசிப்பியில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறோம்மா. ஃபைனலில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.